இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் ரிவ்யூ பாத்துடலாமா நண்பர்களே? ட்ரூ மெக்கன்டையர் ரிங்குள்ள வந்து இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் WWE விட்டு போறேன்னு சொல்லுவாரு. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. முதல்ல கோடியை வின் பண்ண வச்சீங்க, இப்போ ஜேக் நான் தோக்க மட்டும் தான் செய்யணுமா, நாங்களாம் வின் பண்ண கூடாதான்னு கேமரா கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் என்னடா சின்ன பிரச்சனை? இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சா? அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல சார்லட் ஃபிளையர் நம்ம ஆறு ட்ரூத்தோட மொட்டை மண்டைய கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன கிண்டலா? புளிய அடறாதீங்க. அப்புறம் ஒரு டாக் டீம் மேட்ச், இதுல ஒயிட் 6 வின் பண்றாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம சாமியார் கோடி கிட்ட வந்து புலம்புறாரு. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாரா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? அப்புறம் நம்ம கோடி மாமா டென்ஷன் ஆயிடுவாப்ல. மாமா கோவம் வந்துருச்சு. உடனே நம்ம சாமியார் என்கிட்ட அப்படி பேசாத, நீ என் நண்பன் அப்படிங்கறதுனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லுவாரு. கைப்புள்ள குரலி வித்த காட்டான் ஏமாந்துறான். அதுக்கு நம்ம கோடி என்ன பார்க்க வந்தா என்ன பாரு, இதுக்காக என்னோட டைட்டில பாக்குறேன்னு கேட்பாரு. பீடி பண்டலையே பாக்குறானையா, தூக்கிட்டு ஓடிடுவானோ. அப்புறம் ஒரு டாக் டீம் மேட்ச், இதுல டேமியன் டீம் வின் பண்றாங்க. அப்புறம் நம்ம டான் ஹவுசன் வந்து திரும்பவும் நம்ம மிஸ் அசபிச்சிட்டு போறாரு. இங்க பாரு, நல்லா நாம இங்க பா. என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. அப்புறம் மிஸ் டிவில மிஸ் பொளந்துட்டானுங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? அப்புறம் டிஃபனி பேசிட்டு இருக்கும்போது செல்சி குறுக்க வந்ததுனால வண்டியோட சேர்த்து தள்ளி விட்டுருப்பாங்க. அப்புறம் ஜேக்கப்க்கும் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் ஒரு மேட்ச், அதுல WWE விட்டு போறதா சொன்ன ட்ரூ மெக்கன்டையர் வந்து ஜேக்கப் அடிச்சிருப்பாரு. நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே, எங்க எந்த பக்கம்? நான் கூட தலைவனுக்கு ரோசம் வந்து கிளம்பிட்டாருன்னு நினைச்சேன். அப்புறம் ரேண்டியும் கோடியும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண வராங்க. இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க பயந்துறாரு. அங்க எல்லாரும் ரேண்டின்னு கத்துறாங்க. இது முத்துப்பாண்டி கோட்டடி. உடனே நம்ம கோடி ரேண்டியோட நெஞ்சனக்கிற மாதிரி பேசுறாரு. இப்படி நல்லா காக்கா புடி, என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. அப்புறம் நம்ம ரேண்டி கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு. அப்புறம் கோடியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு செகண்ட்ல டேபிளோட வச்சு நசுக்கிட்டாரு. அப்புறம் சட்டையை கிழிச்சு எடுத்துட்டாரு. சட்டை கிழிஞ்சொன்னு வாங்கிக்கலாம்ல, நான் வாங்கி தரேன். அப்புறம் ஸ்மாக்டவுன் GM தடுக்க வருவாரு, அவருக்கு ஒரு அடி. அடிக்காம என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா. ஏன்? அவனுக்கு பேண்ட் போட்டவங்களை கண்டாலே பிடிக்காது, அடிச்சு போடுவேன், அடிச்சு கொண்டு விடுவேன். அப்புறம் கோடி மாமா வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிச்சு. நான் சொன்னல, சாவு என் கையில தான். அந்த ஆளு ரத்த வெள்ளத்துல மெத்தந்துட்டு இருக்கான். எல்லாரும் ரேண்டின்னு கத்துறாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அழிச்சு? யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல, யாருக்கும் இறக்கம் இல்ல. அப்புறம் மொத்த சம்பவத்தையும் பண்ணிட்டு சேர்ல டைட்டில் வச்சுட்டு மாசா உட்கார்ந்து இருப்பாரு. Violence, violence, violence. I avoid, but violence likes me. ஒரு உண்மையை சொல்லணும்னா கோடிக்கு ஹேட்டர்ஸ் வந்துட்டாங்க, அதை மறைக்கிறதுக்கு தான் கோடியை இப்படி பரிதாபமா காட்டுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆனா இவங்க கெட்ட நேரம் தலைவன் ஹீல் டர்ன் பண்ணதை எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிக்கிறான் பாரு. கடைசி வரைக்கும் கோடியை பரிதாபமா காட்டி சாம்பியனாவே வச்சிருக்கலாம்னு மாமா நினைச்சிருப்பாரு. இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. ஆனா ஃபேன்ஸ் உஷார் ஆயிட்டானுங்க. சார் பெருசா ஒன்னும் அடிப்படலையே, எதுக்கு ஒரு எனக்கு சிரிப்பு வரல. கீழே விழுந்தும் போசப்பாரு. வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்துங்க, ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு.